அந்த விருப்பம் அவ்வளவு எளிதில் நீங்க அது எப்ப சார் நீங்கும்? கத்திரிக்காய் முத்துனா கல்விக்கு வர்ற மாதிரி அந்த விருப்பு எப்போ முத்துதோ அப்போ வரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம்லாம் சொல்லலாம். என்ன விளக்கம் சொல்லணும்னா, இப்ப இந்த கீரை விதைன்னு இருக்குது. கீரை விதையை விதைச்சா எத்தனை நாள்ல கீரை அறுவடை பண்ணலாம்? ஒரு 3 மாசம். 3 மாசம். கத்திரிக்காய் விதைய போட்டா கத்திரிக்காய் செடியை நட்டா 6 மாசம் 3 மாசம். கத்திரிக்காய் தென்னை பயிர் பண்ணா அது வருஷ கணக்கு. 5 வருஷம் 10 வருஷம் விளையாண்டு 5 வருஷம். பனையை பயிர் பண்ணா அதுவும் 10 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம். உலகத்திலேயே மிக உயர்ந்த சிறந்த மரம் பனைமரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த பனையை நம்மவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வேந்தர் சோழன் சேரன் பாண்டியெல்லாம் இருக்கிறாங்க. பனம்பூ யாருக்கு? பனம்பூ யாருக்குமா? கேளுங்க, இதெல்லாம் வரலாறு படிங்க. சும்மா வெறும் திருமொழிகள் படிக்கிறதா சேரனுக்கு தான் அந்த பனை ஓலை போய் பனம்பூ யாருக்கு? சேரனுக்கு தான். தப்புனா நீங்க போய் நெட்ல பார்த்து அப்புறம் சரி பண்ணுங்க. கருத்து இல்லைன்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த மரம் நமக்கு அது அருமெல்லாம் தெரியல. பனையில் இருந்த முன்னதாக பனை பனம்பழம் பனம் கற்கண்டு பனவல்லம் அதுக்கு பனாட்டுன்னு பேரு. 2000 வருஷத்துக்கு முன்னால தொல்காப்பியத்துல வருது. அதைத்தான் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு சிவபூஜை பண்றவங்க இருக்கிறீங்க. மிக எளிதாக ஒரு நைவேத்தியத்தை பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். ரொம்ப குறைவு. ஆனா அதுதான் பண்ணணும். திராட்சை வச்சுருப்பாங்க, எளிதில் கிடைக்குது. திராட்சை நம்முடைய பொருள் அல்ல, நம்ம மண்ணுக்குரிய பொருள் அல்ல. முந்திரி திராட்சை மண்ணுக்குரிய உயர்ந்த பொருள் பனைதான். நைவேத்தியத்துக்கு பனங்கற்கண்டு பனவெல்லம் வச்சு செஞ்சா ரொம்ப நல்லது. ஏன்னா நான் இதெல்லாம் யாரும் சொல்லல, நானே செஞ்சுட்டு நானே நம்ம சிந்திக்க சிந்திக்க பெருமா சிந்தனையை கொடுப்போம். வெளிநாடு தான். நம்ம மண்ணுக்கு ஈச்சம்பழம் ஈச்சையெல்லாம் விட்டுட்டோம். அப்புறம் ஜெரி பழம். சரி, கலைக்கு வந்துடலாம். இதுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, கீரையை விதைச்சா 15 நாள், கத்திரியை நட்டா 3 மாசம், தென்னை 5 வருஷம், பனையை நட்டா 30 வருஷம். இதை வச்சு உங்களுடைய நிலைக்குரிய விருப்பு கீரை வேலை மாதிரி இருந்தா இந்த கருவியிலேயே அடுத்தடுத்து பலன் கொடுக்கணும். அது கத்திரி மாதிரி இருந்ததுன்னா கடைசியில பலன் கொடுக்கும். தென்னை மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ஜென்மத்துலதான், பனை மாதிரி இருந்ததுன்னா பல ஜென்மத்துல தான். சரியா போச்சு. உங்களோட உப்புங்கள் உள்ள இருக்கு வினைகள். என்ன சொல்றாரு? இந்த வினை என்பது திரும்ப திரும்ப சொல்றதுனால நினைவு வச்சு சொல்லுங்க. நம்முடைய தன்னலத்தின் அடிப்படையில் நாம் கொள்ளுகின்ற விருப்பு வெறுப்பு இவற்றை சார்ந்து நாம செய்வதுதான் வினை. கர்மாத்தேரி மாதிரி எப்பயோ ஒண்ணு செய்யறது இல்லை. எப்பயோ ஒரு பசுமாட்டை கொண்டுட்டான், அது ஒரு தீவினை. இப்படி சொல்றதெல்லாம் கெப்ஸ் அடிக்கிறான்னு அர்த்தம். கர்மா எப்பொழுதோ செய்வதல்ல, எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பது. ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம சாப்பிடுறோம், வயிறு பசிக்குது, அதுக்கு ஏற்ற சோத்து சாப்பிட்டு. நீங்க அந்த சோத்தின் மீது விருப்பு இல்லாமல் சாப்பிட்டால் அது வினை ஆகாது. சோத்தின் மீது விருப்பு கொண்டு பேஷ் பேஷ் நன்னா இருக்கு அப்படின்னு விருப்பம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா வினையாகும். உண்ணுவதும் வினையாகும். வழங்குதா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆடை உடுத்திக்கிறோம், ஆடையை உடுத்தி கொண்டுதான் வெளியில போகணும். நம்முடைய நாகரிகம் அது. ஆடை மீது விருப்பு வெறுப்பு இல்லாம ஆடையை உடுத்தி கொண்டா வினையாக. இந்த ஆடையை உடுத்திதான் சார் நல்லா இருக்குன்னு நினைச்சா வினையாக்கி. ஒவ்வொன்றும் இந்த மாதிரி
உலகத்தில் நீ எதை செய்தாலும் தன்னலத்தினுடைய அடிப்படையில் விருப்பு வெறுப்பு கொண்டு செய்வீர்கள் என்றால் அதுதான் வினை. இதெல்லாம் எந்த நூலிலும் இந்த வழங்க முடியும். நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வினைக்கு 2 கூறு. ஒன்று விருப்பு அல்லது வெறுப்பு, இன்னொன்று முயற்சி. முயற்சிக்குரிய பலன் உடனே கிடைச்சிடும். ஆனா விருப்பு வெறுப்புக்குரிய பலன் உடனே கிடைக்காது. அது என்ன பண்ணும்னா, நம்முடைய உடம்புல புத்தி தத்துவம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அதை பற்று போடாத பொழுது வித்யாமாரின்னு ஒரு தத்துவம் கிடைச்சது, அதுல போய் கிடக்கும். இந்த காலப்போக்கில் அது ஒரு முதிர்ச்சி அடையும். ஒரு பழமை சொல்லல, கத்திரிக்காய் புத்திச்சுன்னா வினை முற்றினால் பலனுக்கு உண்டு. வினை முற்றினால் விதி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்ப முத்தணும் அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. என்ன காரணம்? அது கத்திரியா கீரையா தென்னையா பண்ண நம்ம அறிவு அவ்வளவு தூரம் போகாது. எனவே வினை பயனுக்கு வரும், அதுதான் நூல், அதுதான் விதி, அதுதான் தலையெழுத்து. அதை நீங்க மாற்ற முடியாது. அதை நீங்க அனுபவிச்சே தீரணும். அந்த வினை பெருமான் என்ன பண்றான்? 3ஐ அவர் முக்கியமாக கொண்டிருக்கிறார். ஒன்று பிறப்பு, அதாவது நீங்க யாருக்கு பிறக்கணும், எப்ப பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எப்படி பிறக்கணும், அவன் தான் முடிவு பண்ணுவான். நம்ம ஜோசியரை கூப்பிட்டு நாள் குறிச்சு இந்த வைத்த கீழ்ச்சி எடுக்கலாம் அப்படி நாம ஒரு முடிவு பண்றோம்ல, நாம முடிவு பண்ணல, ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். நாம அப்படி நினைக்க அந்த கருத்து தான் உள்ள வரும். பிறப்பு என்பது விதி. இரண்டாவது சாவு என்பது விதி. எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி சாவு வரணும் அவன் தான் முடிவு பண்ணுவான், நாம முடிவு பண்ண முடியாது. அடுத்தது போகம். பொண்டாட்டி யாரு, புருஷன் யாரு, அவன் தான் முடிவு பண்ணுவான், அவன் முடிவு பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்களே, அந்த பையனை கட்டிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும், அது விதி இல்லையே, இருந்தாலும் மற்றவை எல்லாம் விதி அல்ல. நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். மற்றவை நம்முடைய வினை. எல்லாத்தையும் விதித்தேன், எல்லாம் என் தலையெழுத்து சார். யாரை ஏமாத்துறது? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ரொம்ப அருமையான வழக்கு. நாம் ஒன்றும் செய்வதில்லை, எல்லாம் செய்கிறான். இந்த கருத்து சரியா தவறா? தவறுதான், தவறான கருத்து. எப்படி உங்களுக்கு திருத்தது? தன்வினை தன்னை சொல்லும். நான் நினைக்கிறேன் இப்படிதான் உங்களை திருத்த முடியும். யார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் போய் அமைதியா பக்கத்துல போய் எதிர்பாராத திடீர்னு ஒரு ஆரோக்கியம் இறைவன் செயல். என்ன பண்றாருன்னு கோபப்பட்டா கோபப்படுவாரு, கோபப்பட்டா சொல்லணும் எல்லாம் ஒத்துவாரு. அப்ப அவர் சொல்ற கருத்து தப்புன்னு தெரியுது இல்ல? தப்புக்கு தான் நிறைய பேர் நீ செய்திட்டு கடவுள் மேல போறியா போறீங்க. எல்லாம் அவஞ்செல்லாம் அவனை அனுபவிக்கிறான், நாமளும் அனுபவிக்கிறோம். யார் செய்வது? நாம தானே செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். தன்னலத்தினுடைய அடிப்படைகள் நாம் கொள்ளுகின்ற விருப்பு வெறுப்பு இவற்றை சார்ந்து நாம் எண்ணுகின்ற எண்ணம், பேசுகின்ற பேச்சு, செய்கின்ற செயல் அத்தனை வினை. எவ்வளவுன்னு யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு வினைகளை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா பெரும்பாலும் உடனடியா பலன் கொடுக்கணும், முயற்சிக்கு உடனடியா பலன். ஒருத்த மேல வெறுப்பு வருது, வெறுப்புனால என்ன தாங்க முடியாத வெறுப்பு வருது, கத்தியத்துக்கு ஒரே குத்து சதக் முடிவு போச்சு கதை. இப்ப கத்தி எடுத்தோம், கொலை பண்ணணும், கொலைக்குரிய பலன் செத்தான், முடிஞ்சு போச்சு கதை. முயற்சிக்கு பலன் எடுத்து. ஆனால் அவன் மீது அவ்வளவு வெறுப்பு வந்தது இல்லை, அதுக்கு உடனடியா பலன் இருக்கு. அது எப்போ வரும் யாருக்கு வரும் வரும் சந்தேகமே இல்லை. அது சொல்ல வந்த செய்தி அதுதான். எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுங்க, எல்லாமே விதி சார், எல்லாமே விதி. அப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. பிறப்பு போகம் இறப்பு இந்த 3ஐ தவிர மற்றவையெல்லாம் விதி அல்ல, அது வினை. ஆகாமியம்னு பேர். அதுக்குரிய பலாவணம் அடைஞ்சாலும் என்ன பண்றாரு என்ன, நீ மற்ற அடியார்களுக்கு திருவடி கொடுத்த மாதிரி என்ன நீ திருவடியில சேர்த்துக்க மாட்டேங்கிற, அது ரொம்ப அரிதுன்னு சொல்றேன். பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணேன், நான் வினையை பண்ணி வச்சிருக்கிறேன். எவ்வளவு வேலை பண்ணி எனக்கே ஒண்ணுதான் தெரியாது. அந்த வினையெல்லாம் நீ பொடி பொடியா ஆக்கிட அப்படிங்கிற. அப்புறம் விடுவான் சொல்றாரு,
எவ்வளவு வினை பண்ணா என்ன சார்? பல பல பிறவிகள், கோடிக்கணக்கான வினைகள். ஒரு பெரிய அந்த காலத்து ராஜாவுக்கு கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு விறக அடுக்கி வச்சிருக்கிற மலை மாதிரி, அந்த மாதிரி நம்முடைய வினையெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப சார் தீரும்? கவலையே படாத, ஒரே ஒரு நெருப்பு அடியில் வைக்க, அவ்வளவு விறகு என்ன ஆகும்? அப்படி சொல்றாரு, நான் சொல்லல. விண்ணுற அடுக்கிய பாட்டு பாட்டு ஞாபகத்துக்கு வரல. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய பாவத்தை நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அவன் என்ன பண்ணாத, என்ன செய்தி சொல்ல வர்றாங்க மாணிக்க வாசகர்? நம்முடைய வினைப்பயனை, நாம் செய்த வினையை அதன் பலன் கொடுப்பதற்கு முன்னதாகவே அதை நம்மால் அழித்து விட முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. அழியவே அழியாம இருந்தா நம்ம கதை என்ன? அழிஞ்சு ஆகணும். அனுபவிக்காமலேயே அழியும். வழி இருக்குது. இப்ப நம்ம படிச்ச மாதிரி முன்னூறு அடிக்கு விறகு அடியில ஒரு நெருப்பு வச்சா எல்லாம் பஸ்மமாயிடும், சாம்பலா போயிடும். அது போல இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இறைவனை பற்றி கொண்டார். பற்றிக்கொள்ள சாதாரண விஷயம். உடல், அதாவது மாணிக்க சரி பாரு, அன்றே எந்த ஆவியும் உடல் எல்லாம் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலே. நம்ம ஆவி உடல் உடலையெல்லாம் எடுத்துட்டோம்னா இன்னும் நம்ம வச்சு கொடுக்க மாட்டோம்னு வச்சிருக்கிறோம். அப்படி எப்படி சார் நினைக்கிறது? அப்போ எப்படி நெருப்பு விறகை சாம்பலாக்குகிறதோ அது போல பெருமானை நாம பற்றி கொண்டால் பெருமானுடைய ஞான வெப்பம் இந்த விறகு வினை விறகுகளை ஒரு நொடியில பொடியாக்கிடும், சாம்பலாக்கிடும். அப்படி பண்ணுங்கிற அதைத்தான் சொல்கிறார். திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடி ஆக்கி வினையை பிடிச்சிருங்கிறார். இது சாதாரண மாணிக்க வாசகர். என்ன காரணம்னா பெரிய நுட்பம் இருக்கிறது. நமக்கு உடம்பு எதனால் கிடைத்தது? பஞ்சபூதங்களால். உடம்பு எதனால் ஆகுதுன்னு உடம்பு எதனால் வந்ததுன்னு வினை பயனால வந்தது. வினையினால் என்ன வினை? வினையினால் வந்தது என்ன வினை? வினையில அது இல்ல, வினையில ரெண்டு இருக்குது. எல்லாம் பெரிய ரகசியம். நல்வினை. நாம வினையை எதை கொண்டு செய்கிறோம்? எப்ப செய்கிறோம்? எதை கொண்டு செய்கிறோம்? உடம்பை கொண்டு பெருவினை செய்கிறோம். இந்த வினைக்கு காரிய வினைன்னு பேரு. உடம்பே இல்லாமலும் என்ன செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? உடம்பே இல்லாத நேரத்தில் உயிர் வினை செய்யும். அதற்கு பேர் மூலவினைன்னு பேரு. உயிர் தன்னுடைய இச்சையினால் ஆணவத்தை பற்றினாலும் மூலவினை, இறைவனை பற்றினாலும் மூலவினை. அதைத்தான் நம்ம முதல்ல பண்ணணும். அனாதியான ஆன்மா, அனாதியான ஆணவத்தை அனாதியே தன்னுடைய இச்சையால் பற்றி கொண்டது மூலவினை. அந்த வினையினால்தான், அந்த வினையில் இருந்து விடுபடுவதற்காகத்தான் பெருமான் என்ன பண்ண இந்த உடம்பை படுத்திருக்கிறான். இந்த உடம்பை வச்சு நம்ம என்ன பண்றோம்? காரியம் பண்றோம். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளணும். காரிய வினையை எதை கொண்டு பண்ணிக்கிறோம்? உடம்பை வச்சு பண்றோம். உடம்பு எதனால வந்தது? ஆணவத்தை சார்ந்ததுனால வந்தது. இவர் என்ன பண்ணாரு? வினையெல்லாம் சாம்பலாக்கி இருப்பான் அப்படிங்கிறார். எந்த வினையை? விதியை மட்டுமல்ல, இன்னமும் விதி ஆகாது நான் செய்து கொண்டிருக்க வினையை சேர்த்து நீ சாம்பலாக்கு. வினையெல்லாம் சாம்பலாக்கிட்டா வினையை எதை கொண்டு செய்யறோம்? உடம்பை கொண்டு செய்யறோம். அப்ப உடம்புக்கு என்ன வேலை? வினையெல்லாம் சாம்பலாயிடுச்சியா? இப்போ உடம்புக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. இப்போ உடம்பை விட்டு நம்ம நீங்கிடுவோம். வினை பொடி பொடி ஆச்சுன்னா எதை கொண்டு வினையை செய்யறோம்? அந்த உடம்பும் நம்மை விட்டு நீங்கிவிடும். உடம்பு எதற்காக வந்தது? ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக வந்தது. இப்போ உடம்பும் போயிடுச்சுன்னா ஆணவம் என்ன ஆகும்? அழிஞ்சிடும். நம்மை விட்டு அழியாது, நம்ம விட்டு நீங்கிவிடும். சாதாரண ரொம்ப தந்திரமான பெருமாண்ட கேட்கிறாரு, எல்லாருக்கும் திருவடி மூர்த்தியே, அந்த மாதிரி எனக்கும் கொடுத்துருங்கிறாரு. அது கொடுக்க மாட்டேங்கிறான். அது உனக்கு அரிது, எனக்கு கொடுப்பது அரிது. பரவாயில்லை, நீ ஒண்ணு பண்ணி என் வினை என்ன ஆயிடுச்சு கேட்க. வினையை அழிச்சா உடம்பு போடும், உடம்பு போன ஆணவத்துக்கு பிடிக்கணும். ஆணவத்துக்கு அழிஞ்சாகணும். என்ன போய் வரைக்கும் தந்திரமான அப்படி கேட்கிற இல்லைங்களா? திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து
முல்லை தாராய் பொய்தி மெய்யானே தனியார் பாடும் தனியின குளிர்ச்சி